ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது ஒரு கிராமத்து சுவையில் காரசாரமான விரால் மீன் குழம்பு தாங்க. இந்த மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன். மீன் குழம்பு செய்கிறதுக்கு எப்பயுமே அகலமான பாத்திரத்திலே செய்யுங்க, அப்போ தான் மீன் நல்லா உடையாமல் வரும். இப்போது எண்ணெய் கடாய் நல்லா காஞ்சதும் நம்ம கொஞ்சம் தேவைக்கு அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மீன் குழம்புக்கு எண்ணெய் சேர்க்க தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும். நான் இப்போ பெரிய பூண்டு அளவுக்கு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் நசிக்கவும் போட்டுக்கலாம், இல்லை முழு பூண்டாகவும் சேர்த்துக்குவாங்க. இப்போ இதாக கூட 2 பச்சை மிளகாவே கீரி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கி வந்ததும் நான் 3 வெங்காயமும் ஒரு 10 சின்ன வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதாக கூட வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா அதாக கூடவே கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 4 தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது எல்லாம் வதங்க சொல்ல இதாக கூடவே 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிச்சு. இப்போது 5 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எந்த மசாலாவும் நான் யூஸ் பண்ணலைங்க. இப்போ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பெரிய உருண்டை அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளியும் நல்லா சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க குழம்ப. பாருங்கள் நான் எவ்வளோ தண்ணி இதில் வச்சுருக்கேன் குழம்புக்கு. இப்போ இது நல்லா சுண்டி நல்லா வரணும், மேலே நல்லா ஏடு கட்டி வரணுங்க. அப்போ தான் நம்ம மீன் சேர்க்க முடியும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குழம்பு சுண்டி வந்துடுச்சு. இதுக்கு தேவையான புளி நான் முன்னாடி வீடியோவில் மீன் குழம்புக்கு நான் போட்டிருக்கேன், அந்த அளவே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது கடல் மீனுங்க. இது நான் இப்போ செய்கிறது நாட்டு மீன், விரால் மீன். இப்போ கொதித்து நல்லா வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை இதில் ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டோங்க. ஏன்னா கடல் மீன் கொஞ்சம் நேரம் கொதித்தாலே போதும். ஆனால் நாட்டு மீன்லாம் அப்படி இல்லைங்க, கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து வரணும். அப்போ தான் டேஸ்ட் இதில் சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இதுக்கு கொதிக்க விடலாம். பாருங்கள் இந்த அளவு இருக்க சொல்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம். இதே மாதிரி வீடியோ நம்ம சேனலில் இனிமேல் வருங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடிக்கடி இந்த மீன் வாங்கி சமைங்க, ஏன்னா உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க.